லைக் OLQ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் ஒரு வந்து 40 வருஷம் நம்மளுக்கு விட நாலேஜ் இருந்தாலும் சில நவீன நாலேஜ் நமக்கு இருக்கும்ல. ஸோ அந்த விஷயத்தை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட பேசணும். பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அரசர் யார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெரியலைங்கிறது மட்டுமே எப்படி எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு வேர்ட்ஸ் ரெடி பண்ணோம். அந்த விஷயம் எனக்கு சொல்ல தெரியல, அந்த வார்த்தை தான் சொல்ல தெரியல தவிர விஷயம் தெரியுங்கிறாங்க. அந்த விஷயம் தெரியுது அவருக்கு அப்படின்றத அவரை புரிஞ்சுக்கிறார். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். யூபிஎஸ்சி இன்டர்வியூங்கிறது வந்து ஆக்சுவலாக யூபிஎஸ்சியோடைய இன்டர்வியூவை வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பேர். இன்டர்வியூன்னு சொல்கிறது இல்லை, யூபிஎஸ்சி வந்து அதை வந்து அப்படி காயின் பண்ணல, வேர்டே பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க சார்? பர்சனாலிட்டி அவருடைய ஓவரால் பர்சனாலிட்டி அசஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட், அதுக்கு தான் அதோட நோக்கம் அது. ஆனால் அது வந்து சிம்பிள் இன்டர்வியூவாக நம்ம அதை பேரை சும்மா கலவைக்கெல்லாம் சொல்கிறோம். பட் ஓவரால் பர்சனாலிட்டி அசஸ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு அரை மணி நேரம் அல்லது 40 நிமிஷம், அந்த 3/4 மணி நேரத்துக்குள்ளே அது நடக்குது. சில நேரங்களில் அப்படி போகுதுன்னு வச்சுங்களேன். பட் இப்போ இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸு அதில் இருக்கிறாங்க. அவங்க இதே மாதிரியான இளைஞர்களை சிவில் சர்வீசஸில் பார்த்தவர்கள் அல்லது சிவில் சர்வீஸ் சர்வெண்ட்டாகவே இருந்தவங்க நிறைய பேர், இன்டர்வியூ போர்டில் இருக்கவங்க அல்லது இன்டர்வியூ போர்டில் சேர்மன் மற்றவர்கள் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இந்த பையன் வந்து இந்த மாதிரியான கேப்பபிலிட்டிஸோடு இருக்கான், இந்த பையனுக்கு இந்த சர்வீஸ் வந்து வர்றதுக்கு ஒரு தகுதியானவர் அப்படின்னு கருதுகிறாங்களோ, அந்த குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க வந்து தே ஹேவ் கன்சிடர். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எப்போவுமே இன்டர்வியூங்கிறது சப்ஜெக்டிவ் நேச்சர் உள்ள டெஸ்ட்டு. அதனால தான் இன்டர்வியூவை வந்து ஒரு முக்கியமான ஒரு இது பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்டிவாக இருக்கக்கூடாது. அதாவது சப்ஜெக்டிவ்னா கேட்குறவருடைய பார்வையை பொறுத்து அந்த விடையினுடைய தன்மையும் இதுவும் வந்து மாறுபடும். அதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஆன்சர் கொஸ்டினில் இது ஆன்சரு, இது வந்து விடை, இது தப்பு, இது சரி, இந்த மாதிரியெல்லாம் விஷயம் இல்லை. பெரும்பாலும் ஒப்பீனியன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்குது, சில பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இன்டர்வியூ போர்ட்ஸை வந்து எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய பேசிக் ப்ரொஃபைல்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. பேசிக் ப்ரொஃபைலுங்கிறது வந்து நம்ம டிகிரி, நம்ம ஊர், நம்ம மாவட்டம், நம்ம மாநிலம், நம்ம படித்த ஸ்கூலு, காலேஜு, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு மெத்தடாக வச்சுருக்காங்க யூபிஎஸ்சி. ஏன் அப்படி வச்சுருக்காங்க? சில நேரத்தில் டேரெக்டாக ஷூட் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து அந்த கேண்டிடேட்டை ஒரு ஈஸ் பண்ணணும் இல்லையா, சொல்லுவாங்க விஷயத்தை வந்து அவரை ஈஸ் பண்ணணும். முதல்ல நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, அவரை கூல் ஆகணும் இல்லையா, அதுக்காக வேண்டி எந்த ஊர்லேருந்து வரீங்க, ஸோ ஃப்ரம் தமிழ்நாடு, என்ன ஊர் அப்படின்னா என்னுடைய இதை பார்த்துட்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டா, ஸோ தஞ்சாவூர்னோடனே உடனே அவருக்கு மைண்ட் வந்து தஞ்சாவூரில் ராஜராஜ சோழ கட்டின கோயில் இருக்குது தெரியுமா உனக்கு அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஸோ ஓகே, ராஜராஜ சோழன் வந்து பெரிய அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சந்தோஷமாயிடும். ஸோ நம்ம இப்படி தான் நினைப்போம், ஈஸியான கேள்வி தான் கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து நம்மளை கூப்பிட்டு வச்சு செய்ய போகிறாருங்கிறது அடுத்த விஷயம். ஸோ ஈஸியான கேள்வியாக கேட்டு அப்புறமா கொண்டு போய் அப்புறம் வந்து அப்படி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்மளை வந்து எப்போவுமே இன்டர்வியூ நம்மளை ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் வச்சுக்கிட்டு அப்புறமா நம்மளை டீட்டெயில்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் வருவாங்க. 40 நிமிஷங்கிறது அது எப்படி இருக்கும்னா, அது டைம் போகிறதே தெரியாது. எந்த இன்டர்வியூ போடலையும் நீங்கள் நான் போர் அடித்ததாகவே நான் கேள்விப்பட்டதில்லை. இவ்வளோ சீக்கிரத்தில் முடிஞ்சிருச்சா, நான் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் அதுக்கு பிறகு அதை டிரான்ஸ்கிரிப்ட் அடிப்பேன். அதை வந்து அந்த இன்டர்வியூ மொத்த என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தையும் நான் வந்து டைப் பண்ணி வைப்பேன் எப்போவுமே. அதுக்கு நான் என்ன ஆன்சர் சொன்னாங்கிறதையும் ஞாபகப்படுத்தி டைப் பண்ணி வைப்பேன், என்ன ஃபியூச்சர் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதை கூட நான் பின்னாடி வரக்கூடியவங்களெல்லாம் கூட ஷேர் பண்ணுவேன், இது இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்து மெயில்ஸ்லாம் இருக்கும், எடுத்து அடுத்தடுத்த மாணவர்களுக்கு அனுப்பிவிடுவேன். ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் பிரின்சிபல் மேடத்துக்கெல்லாம் அனுப்பிச்சுடுவேன். அவங்களாம் கேட்பாங்க, டிரான்ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சுடுப்பான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அனுப்பிச்சுட்டோம்னா அது அடுத்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த புரியுறதுக்கு. உங்களுக்கு என்ன சார் நீங்கள் சக்ஸஸ் பண்ண இன்டர்வியூடைய பற்றி சொல்லுங்கள். உங்களெல்லாம் கேள்வி கேட்டாங்க சார்? நிறைய கேள்விகள் இருக்குது. நான் தான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். 40 நிமிஷம் பேசினா அதில் எவ்வளோ இன்டர்வியூ இருக்கும்? சுவாரஸ்யமான கேள்வி இருக்குமே இல்லை சார்? நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் நிறையா இருக்குது. அது அப்பப்போ கேட்பாங்க. இப்போ உதாரணமாக என்கிட்ட வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூவில் கேட்டாங்க, நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டாங்க. நான் அப்போ வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் சார். நான் என்ன விவசாயம் அப்படின்னு கேட்டாங்க. நெல் விவசாயம் அப்படின்னேன். நெல் விவசாயமா, சரி, நெல்லில் வந்து விதை எல்லாம் இருக்குல்ல, அந்த விதையை வந்து எந்த விதை நல்ல விதை, எந்த விதை கெட்ட விதை எப்படின்னு பிரிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இது வந்து நம்மளுக்கு தெரியும், இது வந்து சாதாரண விஷயம். அதை வந்து பதரை பிரித்து நல்ல விதையை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து தண்ணியில் போட்டு அதை பிரித்து எடுப்போம். பதரெல்லாம் மிதக்கும், தனியாக இது பண்ணி வைப்போம். அதே மாதிரி அதுக்கப்புறம் விதை நேர்த்தியெல்லாம் செஞ்சு அதை வந்து நல்ல விதையை வந்து தனியாக எடுத்து பிரித்து எடுத்துப்போம். இதை வந்து டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணுவாங்க. பதறு அப்படின்னு சொல்லணும்னா
அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இங்கிலீஷில் எனக்கு அந்த வேர்டு தெரியல. அப்புறமா வந்து ஸோ அது வந்து ஒரு ஒரு பதறுன்னு இருக்குது. ஸோ அது வந்து சாப்பி, ஆக்சுவலாக இப்போ வந்து சாப்பின்னு சொல்லணும். அதை வந்து ஃப்ளோட் ஆகும் தண்ணியில் போடுற பொழுது, மற்ற நல்ல விதைகள்லாம் டெபாசிட் ஆகிருக்கும். அது ஒரு ஒரு கொஞ்சம் லைட்டான ஒரு கான்சன்ட்ரேட்டடு உப்போடு சேர்த்து செய்கிற பொழுது நல்ல விதையெல்லாம் கீழே இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பின்னாடி காய வச்சு ஊற வச்சு முளைக்க வச்சு அப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். அதோட எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நான் பதறு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லி பார்த்து இவர் எப்படி சொல்லணும்னு தெரியாமல் நான் பதறி அவர் இரு பதறுன்னா என்னென்ன அப்புறம் அவருக்கு வந்து சொல்லி நான் இட்ஸ் அன்ரைப்பன்டு ஒரு சீட் சார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவருக்கு சொல்லி விட்டேன். அப்புறம் வந்து அவருக்கே புரிஞ்சிச்சு. ஓகே சரி, ஏதோ இவனுக்கு புரியுது. அதாவது அந்த விஷயம் எனக்கு சொல்ல தெரியல, அந்த வார்த்தை தான் சொல்ல தெரியல தவிர விஷயம் தெரியுங்கிற அந்த விஷயம் தெரியுது அவருக்கு அப்படின்றத அவரை புரிஞ்சுக்கிறார். அப்புறமா அவரே சொன்னார், இட்ஸ் கால்ட் அஸ் சாப்பி அப்படின்னாரு. ஸோ தேங்க்யூ சார். இது தெரியும் டிஸ்கரேஜ் பண்ணல, அவங்க இல்லை நம்மளை டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே தெரியும். இப்போ நம்மளை விட நிச்சயமாக அங்கே இன்டர்வியூவில் இருக்கவங்களுக்கு ஒரு 40 ஆண்டுகள் அனுபவம் அதிகமாகும். அவங்க அனுபவம் நம்ம வயசு கிடையாது, நம்ம வயசே கிடையாது. நம்ம வயசு கூட சின்னது. நம்ம என்ன 25 வயசில் போயிருப்போம், 30 வயசில் போயிருப்போம். அவங்க 40 வருஷமாக சிவில் சர்வீஸ்மெண்ட்டாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு நம்மளுடைய அனுபவத்தில் பல மடங்கு வந்து அனுபவம் இருக்கும். ஸோ அந்த அனுபவத்தில் நம்மளை வந்து எல்லாத்தையுமே தெரியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஒரு இன்டர்வியூருக்கு என்ன பையன் வந்திருக்காரு, கேள்வி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டு பார்ப்போம்னா எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சரையே சொல்லிட்டு வந்தீங்கன்னு கூட வச்சிங்களேன், அவருக்கு ஒரு டைம் ஈவோட கட் ஆகும். என்ன நம்ம கேட்குற எல்லா கேள்வியும் சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில கேள்விகள் தெரியாமல் இருக்கிறது கூட சில வேளைகளில் நல்லது. அவர் என்ன சொல்லுவார், போட்டோம் பார்த்தீங்களா, இத்தனை கேள்வி கேட்டால் கடைசியாக மாட்டிக்கிட்டியா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அவருக்கு அது ஆன்சர் பெரும்பாலும் சொல்லுவார். அவர் ஒரு கொஸ்டின் ஆரம்பித்து அப்படியே செயின் ஆஃப் கொஸ்டின்ஸ் போகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கும். அது அந்த கொஸ்டினில் நம்ம தெரியல சார் அப்படின்னு சொல்கிற பொழுது அவர் வந்து தெரியலன்னு சொல்லணும். அது ஒரு முக்கியமானது. பொய்யெல்லாம் சொல்ல கூடாது. சொன்னால் நம்மளை வச்சு செஞ்சுருவாங்க. அப்புறம் அதனால் அது சொல்லவே கூடாது. ரொம்ப ஹானஸ்ட்டாக வந்து தெரியல சார் அப்படின்னு சொல்லணும். தெரியலைன்னு சொல்லுவதை நான் கரெக்டாக சொல்லணும். அதாவது எப்படி சொல்லணும்னா, தெரியலைங்கிறது மட்டுமே எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் எங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு வேர்ட்ஸை ரெடி பண்ணோம். ஐ டோன்ட் நோ சார் அப்படின்னு சொல்லலாம். தெரியலையா. ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட் சார் அப்படின்னு சொல்லலாம். ஐ குடன்ட் ரீகலெக்ட் இட் சார். ஸோ ஐ குடன்ட் ரிமெம்பர் சார். ஸோ சாரி சார், ஐ குடன்ட் கேட்ச் அப் யுவர் கொஸ்டின் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படியே பார்த்தா தெரியலைங்கிறது தான் இது எல்லாமே. முதல் டைம் அந்த வார்த்தையை சொல்லுவோம், 2வது டைம் இதை சொல்லுவோம், 3வது டைம் சொல்லுவோம். ஸோ அவர் பார்த்துட்டா திருப்பி சொல்கிறப்போ தம்பிக்கு ஏதோ விஷயம் தெரியுது, ஆனால் தெரியலைங்கிறத டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். அது ஆனால் தெரியலைங்கிறது சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. தெரியலைங்கிறத சொன்னதுக்கு பிறகு அவர் பெரும்பாலும் ஆன்சர் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதான் இப்போ ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சில பேர் சொல்ல மாட்டாங்க, நம்ம சொல்லலைன்னா விட்டுறலாம். ஆன்சர் சொல்லிட்டாருன்னா நம்ம அவருக்கு வந்து அக்னாலஜ் பண்ணி தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா. நம்ம கற்றுக்கணும். கரெக்டாக நம்ம அவர்கிட்ட கற்றுட்டுருக்கோம்னா அவர் இம்ப்ரெஸ் பண்ணணும். இப்படிலாம் இல்லை, அவரை வந்து நம்ம அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இட்ஸ் பேசிக் கார்ட்ஸ் இல்லையா. பேசிக் கார்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம சொல்லிக் கொடுக்குறப்ப நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டிங்கன்னா அவர் ஓகே, அவரும் அது வந்து அந்த கேர்டஸிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சின்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக அக்னாலேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன பாடி லாங்குவேஜஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில். பாடி லாங்குவேஜில் என்ன மாதிரி விஷயங்கள் சார்? பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா, நம்ம வந்து யூ ஹேவ் டு பி ஃபீல் கம்ஃபர்டபுள். ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் நல்லா உட்காந்துக்கணும். அதுக்காக ரொம்ப சாஞ்சு ரொம்ப ஹாயாக அப்படிலாம் கால் மேலே கால் போட்டு அப்படி உட்கார்றது அப்படி கிடையாது. ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் சீட்டில் கரெக்டாக உட்காந்துட்டு பேசணும். எப்படி நம்ம அதை எடுத்துக்கணும்னா, ஒரு வயசான 4-5 தாத்தா இருக்காங்க அங்கே. அவர்களுக்கு நம்மளோட நல்லாவே தெரியும். அவர்கள்ட்ட போய் நம்ம பேசணும்னா எப்படி பேசுவோம்? ஒரு நல்ல ஒரு மரியாதையாக, அதே நேரத்தில் கொஞ்சம் கரெக்டாகவும் பேசுவோம். என்ன தான் ஒரு வந்து 40 வருஷம் நம்மளுக்கு விட நாலேஜ் இருந்தாலும் சில நவீன நாலேஜ் நம்மளுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த விஷயத்தை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு பேசணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதில் சரியாக புரிஞ்சுக்கணும். அது சரியாக புரிஞ்சுக்கிட்டு பேசணும். அது ரொம்ப தலக்கணமும் போயிடக்கூடாது. ரொம்ப ரொம்ப பிலோவாகி ஐயோ சார் எனக்கு ஒன்றும் தெரியல சார்னு சொல்லக்கூடாது. போலியான பணிவு அதுவும் இருக்கக்கூடாது. ரெண்டு கடையில் நம்மளாக இருக்கணும்.
நம்ம நம்மளாக இருந்து சொல்லணும். சம்டைம்ஸ் சில பேசிக்கான சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இப்போ உதாரணமாக இப்போ ஏதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகிறோம்னு வச்சுங்களேன், இப்போ இண்டக்ஷன் மோட்டாரை பற்றி சொல்லுங்கன்பாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் இந்த இண்டக்ஷன் மோட்டரை அவர் மறந்துருப்பார். அதுக்கு 2 இது ஒரு 3 போர்டு என்ன வருமுன்னா அவர் கூட தெரியாது. அவர் உடனே இண்டக்ஷன் மோட்டார் டிஃபைன்டஸ் அப்படி இப்படின்னு இழுத்துட்டு கன்ஃபியூஷன் ஆகி ஏதாவது சொல்கிற பொழுது அது என்ன ஆகிடும்னா நம்மளுடைய பேசிக் நாலேஜே கூட தெரியாமல் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அங்கே உருவாகும். அதனால் இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாத்தையும் எப்பவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், நிறைய ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியில் இப்போ எனக்கு இந்த ஹிஸ்ட்ரி தான் சப்ஜெக்ட், ஹிஸ்ட்ரி தான் ஆப்ஷனுங்கிற பொழுது எனக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன மாதிரி கேட்டாங்க சார் உங்களுக்கு? ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச அரசர் யார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விச் கிங் யூ லைக் இட் மோர் அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ நான் அசோகரை சொன்னேன். ஏன் அசோகரை பிடிக்கும், எதுக்காண்டி உங்களுக்கு அசோகரை பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன சொன்னீங்க சார்? அசோகர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒளியாக சொல்லலை, அது உண்மையான இதான் விஷயம் தான். அசோகர் வந்து ஒரு உச்சமான வெற்றி பெற்றதுக்கு பிறகு, மிகப்பெரிய வெற்றி, கலிங்க போரில் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு பிறகு வெற்றியினுடைய உச்சத்திலிருந்து அவர் சொல்கிறாரு, நான் இனிமேல் போரே செய்ய மாட்டேன், இனிமேல் நான் வந்து சண்டையே போட மாட்டேன். இப்படியாப்பட்ட ஒரு முடிவை இதுவரை எந்த கிங்கும் எடுத்ததில்லை. அதாவது உடம்பு சரியில்லை, ஜெயிக்க முடியல, இதுக்கு பிறகு படை இல்லை, பழம் இல்லை அப்படின்னெல்லாம் சொல்கிற முடிவில் சில பேர் போர் பண்ணாமல் அமைதியாக எல்லாம் இருந்து செய்ய மாட்டேங்கிறது, எல்லாம் இருக்கிறவங்களும் செய்ய மாட்டேன். ஏன்னா இவ்வளோ பெரிய இழப்பை இது வந்து கொடுத்துருக்கு. அதனால் நான் அமைதி வழியில் தர்மத்தை பரம்பிடுவேன். எனவே வந்து எனது படைகள் என்பது வெற்றி முழக்கங்கிறது வந்து படை மூலமாக இருக்காது, என்னோடய தர்மத்தின் மூலமாக நான் செய்வேன் அப்படின்னு தம்மம் சொல்லிட்டு அசோக தம்மத்தை அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயம் வந்து அவருடைய வெற்றியினுடைய உச்சத்திலிருந்து அவர் வந்து உலகை வந்து தர்மத்தின் மூலமாக வெல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து வர்றதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவானது. உண்மையிலே இன்னமும் எனக்கு இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் தான். அதை சொன்ன பொழுது அவருக்கு ஓகே, அவர் வந்து அசோகர் ஒரு எம்பரராக அவர் வந்து கலிங்க போருக்கு போனார், அசோகா த கிரேட்டாக வெளியில் வந்தார் அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு பொயட்டிக்காக. அதாவது அசோகா த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம இதில் கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2 பேர் தான், அசோகா த கிரேட் அண்ட் அக்பர் த கிரேட் தான். ஸோ அசோகா தி எம்பரராக போனவர் அசோகா த கிரேட்டாக வந்தார் கலிங்க போர் முடிஞ்சதுக்கு பிறகு, அசோக தம்மத்தை வந்து கொண்டு வந்ததில்லை. அதனால் அது எனக்கு பிடிச்சவர் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம எதுக்கு பிடிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் கரெக்டாக சொல்லணும், நல்ல வேர்டில் சொல்லணும். ஒரு வேளை நல்லா பொயட்டிக்காக சொன்னால் ரொம்ப அது வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ட்ரெஸ் சென்ஸ் பார்ப்பாங்களா சார்? எது ட்ரெஸ் கோட் சார்? ட்ரெஸ் சென்ஸு வந்து அதாவது யூஸ்வலாகவே நம்ம வந்து ஃபார்மல்ஸ் தான் நம்ம போடணும். அடிக்கிற கலரில் பொதுவாக போடுறது இல்லை ஃபார்மல்ஸில். அந்த மாதிரியான விஷயம் இல்லை. ஃபார்மல்ஸு ஃப்ரம் லைட் கலர் ஷர்ட்ஸ் அண்டு டார்க் கலர் பேண்ட்ஸு இது எப்போதுமே யூஸ்வலாக இருக்கக்கூடியது. நல்லா டை கட்டி, ஜென்ஸாக இருந்தால் டை கட்டிட்டு ஃபார்மல்ஸில் போட்டுக்கணும். ப்ளஸ்ஸு சம்டைம்ஸ் பிளேசர்ஸ் எல்லாம் போடுறாங்க, இப்போ பிளேசர்ஸும் போடுறாங்க. நான் வந்து பிளேசர்ஸ் எல்லாம் போட்டதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி பிளேசர்ஸ் போடுறவங்களும் இருக்காங்க. ஷூ நல்லா போட்டுக்கணும். ஃபார்மல் அதாவது எதையுமே வந்து ஃபார்மல்ஸ்னால் ஃபார்மல்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். தட் மீன்ஸ் ஒரு ஒரு அன்ஃபிட்டான ஒரு ஃபேண்டை போட்டுக்கிறதோ அல்லது வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு பக்கிள்ஸ் உள்ள ஒரு பெல்ட்டை கட்டிக்கிறதோ இதெல்லாம் இல்லாமல் ஃபார்மலாக ஒரு ஒரு ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அந்த ஆஃபீஸர் லைக் OLQ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆஃபீஸர் லைக் குவாலிட்டிஸ் வந்து அந்த ஃபார்மல்ஸ் ட்ரெஸ்ஸில் வரணும். கேர்ள்ஸாக இருந்தால் ஃபார்மல் ட்ரெஸ்ஸஸ் யூஸ்வலி சேரீ ஆர் சுடிதார் இந்த மாதிரியான விஷயங்கள்.